ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை இன்று தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ் தேவி திருக்கோவிலுக்கு முதற்கட்ட யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பனிப்பொழிவுக்கு இடையே கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் கட்ச்ரோலி மாவட்டத்தில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக 11 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்று கூற இயலாது என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய பிரிவை இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் அங்குள்ள ஆசிரமங்களை அவர் பார்வையிடுகிறார். கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கான வட்சாலியா கிராமம் சென்று அவர்களுடன் திருமதி திரௌபதி முர்மு கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சுதந்திர போராட்ட வீராங்கனை அவந்திபாய் ராணியின் பிறந்த தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1857ஆம் ஆண்டில் சுதந்திர போராட்டத்தின்போது ராணி அவந்திபாய் ஆற்றிய பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். அவரது தியாகம், துணிச்சல், நாட்டுப்பற்று ஆங்கிலேயர்களை அச்சம் கொள்ள செய்ததாக திரு அமித் ஷா கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் கட்ச்ரோலி மாவட்டத்தில் மத்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக 11 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் நக்சலைட்டுகள் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்து சரண் அடையலாம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து இவர்கள் சரணடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 123 நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதாக கட்ச்ரோலி மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் நில்டோபால் தெரிவித்துள்ளார். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருளை கடத்த முயன்ற 4 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பாங்காக்கில் இருந்து வந்த அவர்களிடம் 64 கிலோ கஞ்சா பிடிபட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். 4 இந்தியர்களும் ஒரு வெளிநாட்டு பயணியும் இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணவ் தேவி திருக்கோவிலுக்கு முதற்கட்ட யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பனிப்பொழிவுக்கு இடையே கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். ரியாசி மாவட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் கூடியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவும் முதல் நாள் வழிபாட்டில் கலந்து கொண்டார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு யாத்திரைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமாதா வைஷ்ணவ் தேவி திருக்கோவில் வாரியம் செய்துள்ளது. பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் துணை ராணுவப் படையினரும் ராணுவத்தினரும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் மூலம் அந்த பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யாத்ரீகர்களுக்கு இருப்பிடம் காட்டும் கருவியுடன் கூடிய கைக்கடிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. பாரமுல்லா, பூஞ்ச், பஹல்காம், குல்மார்க் ஆகிய இடங்களிலும் தெற்கு காஷ்மீர் பகுதிகளிலும் பனிப்பொழிவு வரும் 31ஆம் தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளும் போக்குவரத்து மேற்கொள்வோரும் இந்த பாதைகளை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு குழுக்கள் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. விமானங்கள் தரை இறங்குதல், விமான ஓடுபாதை, விமானிகளின் தகவல் கட்டமைப்பு போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கு இந்த குழுக்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. பனிப்பொழிவு, தொடர் கனமழை போன்ற காலங்களில் விமானங்கள் தரை இறங்குவதில் உள்ள சிரமங்கள் குறித்தும் இந்த குழுக்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்களிக்கும் உரிமையுண்டு நம் அனைவருக்கும் இந்த உலகினிலே. வாக்களிக்கும் கடமையுண்டு நம் அனைவருக்கும் இந்த நாட்டினிலே. பாடுபட்டு நாம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்திட வாக்களிப்போம். ஜனநாயகத்தை பேணி காத்திட தவறாமல் வாக்களிப்போம். நாம் கடமை
சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகள் இனத்தை பாதுகாக்கவும் அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவது கவலையளிப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே உலகின் சீரான இயக்கத்திற்கு முக்கிய பங்களிக்கும் சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பறவை இனங்களின் சிட்டுக்குருவிகள் மனித குடியிருப்புகளுடன் வலுவான தொடர்பு கொண்டவை. அதனால்தான் நாம் முன்னோர்கள் வாசலில் அரிசி மாவிட்டு கோலம் போட்டு எறும்புகள் பறவைகளுக்கு உணவளித்தனர். இன்று அப்பழக்கம் முற்றிலும் மாறிவிட்டது. சிட்டுக்குருவிகள் சிறு சிறு பூச்சிகள் புழுக்களை உண்டு மனிதனுக்கும் விவசாயத்திற்கும் உற்ற துணையாக நிற்கிறது. ஆனால் இன்று காடுகள் அழித்தல், நகரமயமாக்கல், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு, மொபைல் போன் கதிர்வீச்சு, உணவு பற்றாக்குறை போன்ற பல்வேறு காரணங்களால் சிட்டுக்குருவிகள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிட்டுக்குருவிகளுக்கு இடம், உணவு மற்றும் தண்ணீர் வழங்கினாலே அது வாழும் சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும். இயற்கையுடன் வாழ்வோம், சிட்டுக்குருவி அழிவை மீட்போம். ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இளம் வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வேலூரில் சுமார் 1000 மாணவர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் சாய்நாதபுரம் சாலையில் இன்று பிரம்மாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1000 கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு நீண்ட மனித சங்கிலியை உருவாக்கினர். அச்சமில்லாமல் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தையும் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் தேர்தல் கடமையின் அவசியத்தை வலியுறுத்தி அனைவரும் வாக்களிப்போம் என்று மாணவிகள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மை ஓட் மை ரைட் என்ற ஆங்கில எழுத்து வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரிலிருந்து மோகன். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்று கூற இயலாது என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரானில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று தனிப்பட்ட முறையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு உறுதியளித்துள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே ஈரான் மக்கள் கொண்டாடும் நவ்ரூஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஈரானியர்கள் கொண்டாடும் நவ்ரூஸ் பண்டிகையான இன்று இஸ்ரேல் டெஹ்ரானின் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. துபாயில் இன்று அதிகாலை ஈத் பண்டிகை தொழுகையின் போதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலில் உள்ள ஹைபா துறைமுக பகுதிகளிலும் லெபனான் எல்லைப் பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே ஐநா பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. வளைகுடா நாடுகளின் மீதும் கடற்பகுதியிலும் தாக்குதலை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனி ஜேக்கப் மார்க் வேல்னர் இணையை வென்றது. இத்தாலி பாரா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பென் பட்டேல் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-2, 11-6, 14-12 என்ற செட் கணக்கில் துருக்கியின் இரேம் ஊலுக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை இன்று தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணவ் தேவி திருக்கோவிலுக்கு முதற்கட்ட யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பனிப்பொழிவுக்கு இடையே கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் கட்ச்ரோலி மாவட்டத்தில் துணை ராணுவப் படையினர் காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக 11 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்று கூற இயலாது என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.